நீங்கள் மானாம்பர பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த வட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பள்ளிகள் வட்டாட்சியருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து வருகின்றன. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் டிஓ ஏஇஓலாம் ஆய்வுக்கு போகிறது கிடையாது. இந்த மானாம்பர வட்டத்தில் வட்டாட்சியர் தான் ஆய்வுக்கு போகிறேன். அங்கே என்ன பிரச்சனை நடக்குது? அரசு பள்ளிகளில் இருக்கா பிரச்சனை? இருக்குது. கயிறு கட்டுற பிரச்சனை, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு, உங்கள் ஜாதிய வாரியாக கயிறு கட்டுறது. சரி, அது ஒரு பிரச்சனை. முடி வளர்க்குறான், பாக்ஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி ஃபங்கு வைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃபங்கு. மானாம்பரை போன்ற நகர்ப்பகுதிகளில் இந்த மாதிரி பள்ளிகள் இப்படி இருக்குது. நீங்கள் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் சிட்டிலாம் போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளோட தரம் ரொம்ப கம்மியாக தெரியும். அவங்களோட தரத்தை ஒப்பிடும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படி பேரும். ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறான் டிஎன்பிசியில், 3 லட்சம் பேர் எழுதுறான். ஒரு பொண்ணு, ஒரு பிரதிபான்னு ஒரு பொண்ணு டைப்பிஸ்ட் அங்கெல்லாம் வந்திருக்கு. 3 லட்சம் பேரை பின்னுக்கு தள்ளி விட்டு ஒருத்தி வர்றா, சின்ன பொண்ணு, காலை கல்லூரியை முடிச்சுட்டு ஒருத்தி நிற்கிறா என்கிட்ட. சார் வணக்கம் சார், மை நேம் இஸ் பிரதிபா, டிஎன்பிசி மூலியமாக அப்பாயின்மெண்ட் ஆகி வந்திருக்கேன் சார், உங்கள்கிட்ட வேலை பார்க்க வர்றேன் அப்படின்னு. எத்தனாவது ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க் சார், ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் கம், இந்த உனக்கான புத்தகம் எழுது, உனக்கான பயிற்சி தர்றேன். போ. 20 காலேஜ் முடித்த பொண்ணு. அவங்க பேரண்ட்ஸ் வளர்த்த விதம் அப்படி. டான்ஸ் மட்டும் பார்க்கல, அவங்க டான்ஸ் பார்க்க மட்டும் வரல, தன்னுடைய பிள்ளைகள் டான்ஸ் ஆடுறதை பார்க்க வரல, தன்னுடைய பிள்ளைகள் ப்ரைஸ் வாங்குறத பார்க்க வரல. அது ரொம்ப சாதாரணம். இந்த மேடையில் ஒரு நாள் வட்டாட்சியர் மாதிரி நம்ம பிள்ளை நிற்கணும் அப்படின்னு எந்த பேரண்ட் விரும்புகிறானோ அவன் தான் நிற்பான். வட்டாட்சியராக நிற்பான், ஐபிஎஸ்ஸாக நிற்பான், ஐஏஎஸ்ஸாக நிற்பான். பேரண்ட் விரும்பணும். அதுதான். கைத்தட்டல் வருதா? யார் பேசினாலும் கைத்தட்டவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். இந்த அரங்கத்தை கண்ட்ரோலை கொண்டு வரணுமா? முடியும், நம்மால் முடியும். இப்போ உங்கள்கிட்ட தான் பேசிட்டு, இன்னும் பிள்ளைகிட்ட பேசவே இல்லை. நேரம் பத்தாது, 10 நிமிஷம் தான் சொன்னாங்க. சில மணித்துளிகள் முடியாது, சில மணித்துளிகள் பேச முடியாது. பெற்றோர்கள்ட்ட நிறையா பேச வேண்டியிருக்கு. என்ன டான்ஸ், என்ன கல்ச்சுரல் ப்ரோக்ராம், நம்ம ஆடுறது தானே, அதே சினிமா பாட்டு தானே, சினிமா பாட்டுக்கு ஆட போகிறீங்க, அவ்வளோதானே. எனக்கு நேரம் இல்லையா? எனக்கு எஸ்ஐஆர் பணிகள் நிறையா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கூட பணிகள் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் போங்க. நான் சொன்னேன்ல, பிரதிபான்னு ஒரு பொண்ணு அடிச்சுக்கிட்டு வேலை இருக்குது, வேலை இருக்குது, வேலை இருக்குது, நிறையா வேலை இருக்குது. படித்து வரணும், முன்னுக்கு வரணும். ஐபிஎஸ். எங்கள் அப்பா என் ஸ்கூலில் படிக்கும் போது கேட்பாங்க, நீ என்னடா வளர்க்க போகிற அப்படின்னு. நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்பே. எங்கள் அக்கா இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு. முடியலை. டாக்டர் ஆவதும் இன்ஜினியர் ஆவதும் உங்களுடைய கனவு இல்லைங்க, என்னுடைய கனவு. நான் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, நான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணேன், முடிவு செய்தேன், வட்டாட்சியர் ஆகணும் முடிவு செய்தேன். அதற்கான பணிகளை தொடர்ந்தேன், படித்தேன், வந்தேன். போட்டித் தேர்வுகளாம் கிடையாது, நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காலேஜ், இப்போ ஸ்டூடெண்ட் சின்ன சின்ன பிள்ளைலாம் இருக்காங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இன்னும் போட்டித் தேர்வு பற்றிலாம் தெரியாது. இன்னும் 12th முடித்த பிறகு தான் பேரண்ட்ஸுக்கான பயமே தெரியும். ஆகா, நம்ம சின்ன வயசில் நம்ம பிள்ளையை படிக்காமல் வச்சுட்டோமே, கொண்டுட்டோமே அப்படின்னு. அதிகாரம் இருக்குது, படித்தா தான் அதிகாரம் வரும். இந்த மானாமர வட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் 562 பேர் ரவுடி பட்டியலில் இருக்கான். 562 பேர் ரவுடிகள் பட்டியலில் இருக்கான். அதில் 331 பேர் மானாமரில் இருக்கான். எத்தனை பேர் இருக்கான்? 331 பேர் மானாமரில் இருக்கான். அந்த 331 பேரில் 14 பேரை கண்டுபிடிச்சிருக்கோம். நொட்டோரியஸ் 14 பேரை உடனே கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ஜாயின் பண்ணி 1 வருடம் 12 மாதம் 3 மாதங்கள் முடிந்து விட்டன. 14 பேரை குண்டர் தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றோம். எப்படி வச்சுருக்கோம்? குண்டர் தடுப்பு காவலில் வைத்திருக்கோம். நீங்கள் மானாம்பர சாதாரண சிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய பயங்கரமான ஊர் அப்படின்னு கேட்டால் மானாமதுரை. நொட்டோரியஸ் ஊர் அப்படின்னு கேட்டால் மானாமதுரை. அது எப்படா மாற்றணும்? நம்ம எப்படி மாற்றணும்? தாசார் மாற்ற முடியுமா? நாங்கள் 1 வருஷம் தான் இங்கே, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மாற்றிடுவாங்க. அதுக்குள்ளேயும் பல பேர் தாசாரை மாற்றணும் 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 மாற்றணும். மாற்றம் செய்ய முடியாது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வட்டாட்சியரை மாற்றம் செய்ய முடியாது. சார்ஜஸ் கொண்டு வா, விசாரிப்போம். மாற்றம் செய்ய முடியாது. ஏன்? நம்ம நடத்த அப்படி இருக்கு. ஒழுக்கம்தான் முக்கியம். நல்லா வேலை பார்க்குறான், நல்லா என் மகன் படிப்பான், ஒழுக்கம் இல்லாட்டி போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, முன்னேறவே முடியாது. மேலே நல்லா படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் சார், காலேஜ் டாப்பர் சார், ஒழுக்கம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒழுக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் வட்டாட்சியரை காப்பாற்று. பலவித புகார் மனுக்கள், வால் போஸ்டர்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் செய்யட்டும். மாவட்ட ஆட்சியர் சார், மேடம் முடிஞ்சு மேடம், 1 இயர் பீரியடு முடிஞ்சு போகிறேன் மேடம். நோ,
நாட் என்ஃப். உனக்கான பணி இன்னும் இருக்கிறது. இந்த மானாமரை வட்டத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன். படிக்க வைக்கிறது மிகப்பெரிய வேலை. பேரண்ட்ஸ் ரொம்ப சக்தி, ரொம்ப மன வலிமை வேண்டும் உங்களுக்கு. பேரண்ட் ஸ்கூலில் அனுப்பிச்ச உடனே ஆசிரியர் பார்த்துக்கிறவார் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கான உலகம் தனி உலகம், உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. வீட்டில் நடப்பதற்கும் ஸ்கூலில் நடப்பதற்கும் அந்த பையன் வித்தியாசமாக இருப்பான். உங்கள்கிட்ட நடிப்பா, ஸ்கூல்லையும் நடிப்பா. கண்டுபிடிக்கணும் பெற்றோர்கள். பையன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், என்ன படிக்கிறான், யாரை பார்க்குறான், யாரை தேடுறான், அவனோட தேடல் என்ன இருக்கு, அவனுடைய தேவை என்ன. பெற்றோர்கள் நிறைய கடமைகள், ஆசிரியர்கள் கிடையாது. பாடத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் விஷயம். பெற்றோர்களுக்கான கடமைகள் நிறைய இருக்குது. அது சின்ன பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்கள், உட்காந்துருக்கான், என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. உங்களை மாதிரியே எதுவுமே தெரியாது. அப்படி வளர்த்து அப்படியே களிமண் மாதிரி இருப்பான். அப்படியே நல்லா செஞ்சு கொண்டு வரணும், மோல்டு பண்ணி கொண்டு வரணும் அவனை. அப்போ அதற்கான பயிற்சி முயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. பெற்றோர்கள் புத்தகங்கள் நிறையா படிக்கணும். டிவி பார்க்குறத குறைங்க. முதல்ல நாடகம் பார்க்குறத குறைங்க. டிவி பொழுதோட டிவி சீரியல் குறைங்க. தயவுசெய்து பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. முதல்ல வீட்டு ஸ்கூல் விட்டு வந்தோன்னு அன்பாக கூப்பிட்டு உட்கார வச்சு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. முதல்ல பேசினா தான் ஜெயிக்க முடியும். பிள்ளைகள் ஒரு பக்கம் அப்பா வந்தால் அப்பா மகன்கிட்ட பேசுகிறதில்ல, முறைச்சிட்டு போவார். எவனாச்சும் எந்த மகனாச்சும் அப்பன்ட்ட ஸ்கூல் ஃபீஸ் கேட்டிருக்கானா, எவனு கேட்க அம்மாட்ட தான் கேட்பாங்க. அப்பனுக்கு மகனுக்கும் உள்ள உறவு இதுதான். மகனை அழைச்சி பேசு, உட்கார வை, என்ன வேணும், என்ன படிக்கிற, எது படிக்கிற, யார் கேட்குறா. ஆண்டு விழாக்கு மட்டும் புருஷன் கொண்டாட்டியோடு வந்துடணும். தப்பான எங்க எல்லாரும் போகிறாங்க, நம்மளும் போகணும்லங்க. எங்கள் பிள்ளை ஆடுறத பக்கம் கூட வருஷத்துக்கு ஒரு வட்டம் வைக்கிறாங்க. அது அல்ல ஆண்டு விழா. ஒவ்வொரு ஆண்டும் தன் மகன் என்ன படிக்கிறான், ஏது படிக்கிறான், அதை பார்க்குறது ஆண்டு விழாங்க. இன்னைக்கு அது மாதிரி ஆண்டு விழா சாதாரணமாக கிடையாது. கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் ஒரு 6-7 பள்ளிக்கு ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். நிறைய மேடைகளில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம திக்கி பேசுவேன். தமிழ் மட்டும்தான் தெரியாது, ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் வராது. அது திக்கி பேசுவேன். நீலமேகம்னு ஒரு ஆசிரியர், பயப்படக்கூடாது, மேடையில் ஏறி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சு தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை படிக்க வச்சு ஜாக்டோ ஜியோ அப்படின்ற ஒரு பேரமைப்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 15,000 பேர் இருக்காங்க. 15,000 பேருக்கான தலைவன் நான். ஒரு போராட்டம் வச்சா 15,000 பேர் வருவாங்க, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். எந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கின்ற ஆற்றல் எங்களுக்கு இருக்கின்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை உள்ள சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர், பல்வேறு பொறுப்புகள் இருக்குது. இந்த மேடை மட்டுமில்லை, எந்த மேடை, இலக்கிய மேடையாம் சரி, இலக்கிய மேடையில் தான் சரி, என்னால் பேச முடியும். காரணம், நான் பயின்று வந்த ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் படிக்கின்ற புத்தகங்கள், தினந்தோறும் புத்தகங்கள் படித்துக்கொண்டே இருப்பேன். நான் தூங்கும்போது மணி 10, 10:30. அதுக்கப்புறம் நான் சர்டிஃபிகேட் போடணும். அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்க்கணும். ஆஃபீஸுக்கு சீக்கிரம் வரும். தாசார் லேட்டாக சிரிப்பாங்க, தாசாரை பார்க்கவே முடியலை அப்படின்னு. பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? நல்ல ஊராது தாசாரை பார்க்குறதுக்கு. வந்தம்மா வேலையை பார்த்தம்மான்னு நான் தான் பொழுதோடு அப்படி திருறேனே. எப்படி பேசுறது? பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த மானாமரை மக்கள்கிட்ட நிறையா கேட்குறேன், நிறையா சொல்கிறேன், நிறைய கருத்துக்களை பரிமாறியாச்சு. இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒன்று மாணவர்களுக்காக ஒன்று சொல்றேன். என் பேனா வகலாம் பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு மேஜிக் பேன். இது மேஜிக் பேன். பச்சை இங்கு இது மிக வலிமையானது. இந்த பேனா இந்த தாலுகாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. என்னை விட உயர் அதிகாரிகள் நிறையா சம்பளம் வாங்க, ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்கள்ட்டலாம் இந்த பேனா இல்லை. ஜீப்பில் போகும்போது ஒரு பாட்டியை பார்த்தேன் வச்சுக்க, என்ன பாட்டி வேணும் உனக்கு அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லைப்பா அப்படின்னு. ஓ அப்படியா, இங்கே வா, அவன் பேர் என்னம்மா, ரேஷன் கார்டை கொடு. ஒரு கையெழுத்து தான். மாதந்தோறும் 1000 ரூபாய் இறக்கும் வரை கிடைக்குமா உங்களுக்கு? இறக்கும் வரை கிடைக்கும் 1000 ரூபாய். சரி, ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் தங்க வீடு இல்லாமல் இருக்கான். இல்லையா அவன் பேர்? இங்கே வாயா, ரேஷன் கார்டுங்க, ஆதார் கார்டுங்கய்யா, என்ன வேணும் உனக்கு? ஐயா வீடு இல்லை. ஒரே ஒரு கையெழுத்து, 3 சென்ட் இடம் மானாமரை வட்டத்தில் எங்கே வேணாலும் தருவேன், எங்கே வேணாலும் தரலாம், எல்லாம் ஒப்படைய தருவேன். வாழ்நாள் முழுதும் அவன் சாகிற வரைக்கும், அவன் சந்ததி வரைக்கும் இலவச வீட்டு மனையை வச்சுக்கலாம். சொன்னேல நான், தப்பு செய்கிறான், அவனை தண்டிக்கணும். என்ன பண்ணணும்? தடுப்பு காவலில் வைக்கணும். தடுப்பு காவல் பேனா இதுதான். நான் போட்ட கையெழுத்து தான். 14 பேர் இன்னைக்கு குண்டாஸில் உள்ளே இருக்கேன் அப்படின்னா ஹைகோர்ட்டில் தான் நான் போட்ட கையெழுத்துக்கு அப்பீல் எங்கே இருக்குது? ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுக்கணும். தாசில்தார் ஹேஸ் ரிப்போர்ட்டட் டு தீஸ் பர்சன்ஸ் அப்படின்னா முடிஞ்சு வச்சு. அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு தாசில்தார், ஒன்றும் செய்ய முடியாது.
அப்போ இந்த மாதிரி மேஜிக் பேனா எனக்கு எப்போ கிடைக்கும்? யார்ட்டையாச்சும் இந்த மேஜிக் பேனா உங்கள்கிட்ட இருக்கா? மேஜிக் பேனா கடையில் கிடைக்காது, படித்து வாங்குற பேனா இது. படித்தா தான் கிடைக்கும். எந்த கடையிலையும் கிடைக்கும். கலர் கலராக பேனா கிடைக்கும், கலர் கலராக பேனா கிடைக்கும். என்கிட்ட இருக்க பேனா இந்த மாநம்பரத்தாளுகளை யார்கிட்டையுமே இல்லைங்க, யார்கிட்டையுமே இல்லை. எந்த ஆஃபீஸர்கிட்டையும் இல்லை. மேடையில் உட்காந்துருக்காங்களே யார்கிட்டையுமே இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதிகாரம் படைத்த பேனா. இந்த பேனாவை வாங்கினா என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, என்னை மாதிரி அதிகாரத்துக்கு வரணும். அந்த அதிகாரம் எதன் மூலியமாக கிடைக்குது? கல்வி மூலியமாக கிடைக்குது. டூப்ளிகேட் பேனா இது, சாரி கோச்சுக்கிறாங்க. என் பேனா இல்லை, அதுதான் பார்த்தீங்களா? என் பேனா சொல்கிறதே கேட்குது, என்னுடைய பேனா இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, கல்வியை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன். படிப்பை பெற்றோர்களுக்கு தான் பொறுப்பு, ஆசிரியர்கள் கிடையாது. நல்லா படிக்க சொல்லுங்கள், நல்ல புத்தகங்கள், வேறு புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள், நல்லா சுற்றி பார்க்க கொடுங்க. உங்களுடைய பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. அது பண்ணாலே போதும். மற்ற தீய பழக்க வழக்கங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட வராது. சரியா? இன்னும் கூடுதலாக பேச வேண்டியிருக்கு, ஆனால் ரொம்ப நேரம் பேசணும் இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது. சரியா? அதனால் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஃப்ரீயாக இருக்கும்போது வட்டாட்சியர் வந்து பாருங்கள். சரியா?